வணக்கம் மக்களே. வணக்கம்டா மாப்பிள. நம்ம காடுகள்ல இருந்து 2 விதமான பார்சல் வாங்கியிருக்கோம். ஒன்று பெருசு, இன்னொன்று சின்னது. ஸோ இது 2த்தையும் பிரித்து என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராடக்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்லாத்துலேயும் பேக் பண்ணி வச்சுக்கிறானுங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பேக்கிங் மட்டும் அடிச்சிக்கவே முடியாதுங்க. வேறு லெவலில் பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது ஆக்சுவலாக என்ன ப்ராடக்ட்னு நான் சொல்லிடுறேன். குயிக் ஃபோன் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபோனில் ஒட்டுறது, இந்த 3M ஸ்டிக்கர் போட்டு நம்ம ஃபோனில் ஒட்டிக்கலாம். இந்த சைடில் நல்ல பவர்ஃபுல்லான 3M ஸ்டிக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ப்ராடக்ட்டை ஏன் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் 2 வருஷமாக என் பைக்கில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்தது கிடையாது. அதாவது ஃபோன் இது வரைக்கும் கீழே விழுந்தது இல்லை, இது வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு, சரியான மூவ்மெண்ட் இல்லை, கம்ஃபர்டபுள் இல்லை, அந்த எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றது சொல்லிட்டு நான் ஈஸியாக சொல்லிடுறேன். இந்த 3M ஸ்டிக்கரை வந்து அதையும் பிரிக்கிறீங்க. இதை பிரிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஃபோனில் ஸ்டிக் பண்ணிடலாம். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. அவங்களே ஒரு ஆலன் கீ கொடுத்துட்றாங்க. ஆலன் கீ மூலமாக வந்து நம்ம எப்படி டேரக்ஷன் வேணுமோ இதை லூஸ் பண்ணிவிட்டு அந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு இப்படி இந்த டேரக்ஷனில் வேணும், ஃபோன் இப்படி அன்லாக் பண்ணி எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எந்த டேரக்ஷன் வேணுமோ இது பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேரக்ஷனை டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சில ஹேண்டில் பாரு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க. இதை கழட்டிட்டு ஹேண்டில் பாரில் நம்ம ஈஸியாக மாட்டிக்கலாம். இது வந்து ஹேண்டில் பார் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ரப்பர் 1 2 3 சைஸ் ஆஃப் ரப்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 சைஸ் ஆஃப் ரப்பர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக எந்த ஹேண்டில் பார் எவ்வளோ மெலிசாக இருந்தாலுமே சரி அதுக்கு மேலே போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ரப்பரை சுற்றி அப்படி இல்லைனா ஒரு அட்டைப்பட்டியை சுற்றி அந்த மாதிரி எதனா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் அந்த பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இதுவும் கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது, இந்த ஃபோனுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மெலிசா இது பாருங்கள், எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம தின்னாக இருக்குது பாருங்கள் இது. ஸோ உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவே நீங்கள் ஐபி ரேட்டட் மொபைலு, IP68 69 ரேட்டடு, அதுவும் தண்ணியில் விழுந்தால் எதுவுமே ஆகாது, அந்த மாதிரியான மொபைல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1100 ருபீஸு. நான் சீக்கிரமாக வரணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா பே பண்ணி 1200 ருபீஸ் நான் பே பண்ணி வாங்கினேன் உங்களுக்காக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வாங்கி புதுசாக எதனா பண்ணலாம், சரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் அழுத்தி விட்ருங்க, சரிங்களா? சரி, அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்டு. நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்ல ஃபீட்பேக், அதாவது நீங்கள் ப்ராடக்ட்டை செக் பண்ண நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாமே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டு ப்ராடக்ட் நான் சொல்லியிருந்தீங்களா அதே மாதிரியான வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு யூஸ் பண்ணலாமா, நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த ப்ராடக்ட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன், எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல. இதுவும் அதே மாதிரி தான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காரியா. நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஹவு டு யூஸ் ஆன இது ஹவு டு யூஸ் உள்ள இந்த கவருக்குள்ளே வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பைக் கவர் தாங்க. நம்ம பைக் கவர் வந்து என்ன பண்ணுவோம்னா, பைக் மேலே கவர் போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது தூக்கி எதனா ஒரு மூலையில் கிடக்கும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பைக் கவர் யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த ப்ராடக்ட் அப்படியே வேஸ்ட்டாக போகும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 500 ரூபாலேருந்து 1000 வரைக்கும் இருக்குது, குவாலிட்டி டிபெண்ட்ஸு. அது மாதிரி போட்டு நம்ம காசு போட்டு அதை வாங்குவோம். ஆனால் நம்ம கவர் போட்டு வைப்போமா? கண்டிப்பாக போட்டு வைக்க மாட்டோம். இந்த பைக் கவரில் இன்னும் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் எதுக்கு இதை வாங்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக் கவர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ஃபிட்டிங்லேயே இருக்கும். ஓகேங்களா? நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த ரொட்டேஷன் இருக்குங்களா, இது ரொட்டேட் பண்ணோன்னா இதிலே வந்து கவர் ஆகி இதுவாகிடும். இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் போல்டு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம்.
இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோட சாரி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம இதை ஃபிட் பண்ணிடணும். இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. இது நம்ம அந்த இடத்துல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா யாரும் திருட மாட்டாங்க அப்படின்றது நம்பிக்கை. பட் ஆனால் திருட ஸ்பேனர் எடுத்துன்னு வந்தால் கண்டிப்பாக அதுவும் திருடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, ஓகே. இப்போ இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்துட்டு எவ்வளோ பெருசு வருதுன்னு பார்ப்போமா. ஓகே, இதுலேயே ஒன்று கொடுத்துருக்காங்க, ரோப் போட்டுட்டு விட்டாங்க. இது எவ்வளோ பெருசு வருது, டாப்பில் வந்து அவங்க கம்பெனியோட பிராண்டு பேர் கொடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் சில பேர் ரொம்ப பைக்கை வந்து நான் பார்த்து வச்சுப்பேன், ரொம்ப சேஃபாக தான் வச்சுப்பேன், நான் நீங்கள் டெய்லியும் கவர் போட்டு தான் சேஃபாக வைப்பேன், அவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் வந்து கவர் போட்டு சேஃபாக பத்திரமா வச்சுப்பாங்க. ஃபைனலி இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட்டு நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா, 899. ஸோ 900 ருபீஸ் இந்த ப்ராடக்ட்டோட விலை. தேவைன்னா யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, வேணால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ வேணால் சொல்லுங்கள். இதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே மக்களே, இதுதான் இன்றைக்கான வீடியோ. சாரி, ரொம்ப நாளாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடாமல் இருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது எனக்கு. வீடியோ கண்டென்ட் இல்லாமல் எனக்கு போட முடியல. எதனா நல்ல ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படியே நான் வந்து விட்டு போக மாட்டேன். ஸோ மறக்காமல் புதுசாக சேனலுக்கு வந்திருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் போடுறேன். மே மந்த்து மறுபடியும் நம்ம லடாக் ட்ரிப் போவோம். லடாக் ட்ரிப்போட வீடியோஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி போகிறது, என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம், எந்த இது எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறமா எப்படிலாம் போகிறோம். ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். தேங்க்யூ மக்களே, பார்ப்போம், பாய்.